தசை பிடிப்பு வராம தடுக்கிறதுக்கு என்ன உணவுகள் சாப்பிடணும் அதை பத்தி சொல்றேன். இந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் தசை பிடிப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. திடீர்னு தசைகள் இழுக்கி வலி ஏற்படுறது, அதாவது மசில் கிராம்ப்னு சொல்லலாம். இது பெரும்பாலும் உடல்ல தண்ணீர் குறைவாக இருக்கிறதுனால உருவாகுது. மினரல்ஸ், அதாவது பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் குறைவாக இருக்கிறதுனால உருவாகுது. அதிகமான வேலை, அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமா பயிற்சி செய்யறது, இதனால ஏற்படும் சொல்லலாம். மசில் கிராம்பை குறைக்கிறதுக்கு 6 முக்கியமான உணவுகளை குறிப்பிட்டு சொல்லலாங்க. இந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் வாழைப்பழம். வாழைப்பழத்துல பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு. இது தசைகளோட செயல்பாட்டை சீராக வச்சுக்குது. உடலுக்கு தேவையான உடனடி சக்தியை கொடுக்குது. அடுத்து ஆவகோடாவை சொல்லலாம். ஆவகோடாவை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம் சத்தும் மெக்னீசியமும் இருக்கு. இது நரம்புகளையும் தசைகளையும் வலுவாக மாற்றும். அடுத்து பசலைக்கீரையை சாப்பிடணும். பசலைக்கீரையில மெக்னீசியமும் கால்சியம் சத்தும் அதிகமா இருக்கு. இது தசை பிடிப்பை தடுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா தயிரை சொல்லலாம். தயிர்ல கால்சியம் சத்தும் ப்ரோபயாட்டிக்ஸும் இருக்கு. இது தசை சுருக்கத்தை சரியாக சரி செஞ்சிடுது. அடுத்து பாதாம சொல்லலாம். பாதாம்ல மெக்னீசியம் அதிகமா இருக்கு. இரவுல காலில் வரக்கூடிய கிராம்ஸை குறைக்கிறதுக்கு இது உதவும். தண்ணீர் அதிகமா குடிக்கணுங்க. நீர் இழப்பு தான் கிராம்ஸுக்கு முக்கியமான காரணம். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி முன்னாடியும் பின்னாடியும் தண்ணீர் குடிக்கணும். ரொம்ப நேரம் ஒரே நிலையில ஒரே இடத்துல உட்காராதீங்க. இரவுல கிராம்ஸ் வந்துச்சுன்னா கால்களை மெதுவாக நீட்டுங்க. முக்கியமா பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடுங்க. நிறைய தண்ணீர் சேர்த்துங்க. இந்த 4 சத்துக்களும் உடலுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா தசை பிடிப்பு ஈஸியா குறையுங்க. பிரச்சனை வராம இருக்கும்.